Okay, so let's start with EMF. In case யாராவது ஜாயின் பண்றதா இருந்தாங்கன்னா I'll just make it okay in between. So EMF பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசிக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் பாசிபிள் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் அரௌண்ட் 20 கொஸ்டின்ஸ் சே 20 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் சாலிடா வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். இஃப் யூ ஹேவ் அ லுக் அட் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆல். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க இஎம்எஃப் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எய்தர் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப மினிமைஸ்டா அதனுடைய யூனிட் என்ன, ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் வேரியேஷன்ல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கா நம்ம என்னன்னு பார்த்துட்டு எதுல யூ நீட் டு ஃபோக்கஸ் மோர் அண்ட் அதுல ஷார்ட்கட்ஸ் ஏதாவது பாசிபிளா அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ have the PDF in your hand. First is about Coulomb's law. So எடுத்த உடனே நமக்கு வந்து Coulomb's law வந்து கொடுத்திருப்பாங்க. பட் EMF பொறுத்த வரைக்கும் even before starting with Coulomb's law பேசிக்கா நமக்கு வந்து ஒரு சார்ஜ்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டம், அதாவது ஒரு ஸ்கேலர்னா என்ன, ஒரு வெக்டர்னா என்ன அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி அந்த பேஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூ கேன் ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ்ல இருந்து தென் ஆஃப்டர் நோயிங் லைக் வாட் இஸ் அ சார்ஜ், ஃபோர்ஸ்னா என்ன, இந்த பேசிக் பேராமீட்டர்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் we can touch the point of Coulomb's law. பட் இப்போ நமக்கு சிலபஸ்ல வந்து டைரக்டா வந்து Coulomb's law தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் தட். பட் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பேசிக்ஸ் வந்து நமக்கு தேவையோ அது எல்லாமே வந்துட்டு என் பாயிண்ட்ல நான் வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? இன்கேஸ் இப்போ நான் ஏதாவது டாபிக் பார்க்கும்போது பேசிக் வேணும் அப்படிங்கும் போது நான் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டாபிக் உள்ள என்டர் ஆகிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அபவுட் Coulomb's law, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செட் ஆஃப் டாபிக். ஸோ Coulomb's lawவை பொறுத்த வரைக்கும் the question can be like தியரிட்டிக்கலா ஸ்டேட்மெண்டா கேட்கணும் அப்படின்னா வாட் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ Coulomb's law அப்படிங்கிறது வந்துட்டு 2 பாயிண்ட் சார்ஜஸ் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா இப்ப நான் சொல்லியிருந்தேன் டைரக்டா Coulomb's law நம்ம பார்க்கும்போது ஸ்டேட்மெண்டா இப்ப பாத்தீங்க. பட் இதுக்கு பேஸா என்ன இருக்க போகுது அப்படின்னா வாட் இஸ் திஸ் சோ கால்டு பாயிண்ட் சார்ஜஸ். ஏன்னா சார்ஜ்னா என்னன்னு தெரியும், பட் வாட் இஸ் திஸ் பாயிண்ட் சார்ஜ் மீனிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலா இருக்கக்கூடிய சார்ஜ்ல இருந்து அதனுடைய மேக்னிடியூட் ரொம்ப மினிமைஸ்டா, அதாவது அதுக்கு சின்ன வெர்ஷன், மினி வெர்ஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் வந்துட்டு நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறோம். அதுல 2 பாயிண்ட் சார்ஜ் எடுத்துட்டு அந்த 2 பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து Coulomb's law. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு product of the charges and inversely proportional to square of the distance between them. So இந்த statement ரொம்ப ரொம்ப important. So எப்பவுமே Coulomb's law பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்க கொஸ்டின்ல வந்துட்டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. So it is directly proportional to product of charges and inversely proportional to square of distance between them. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா inversely proportional அப்படின்னு கொடுத்துட்டு distance அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு கொஸ்டின் ஈஸியா இருக்கும் போது கண்டிப்பா அந்த நேரத்துல இந்த ஆர்வத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்வ கோளாறுலயே என்ன பண்ணுவீங்கன்னா okay it is inversely proportional to distance அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஈஸியா ரிமைண்ட் ஆகும். பட் you have to make sure that it is inversely proportional to square of the distance. So r square அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா ஞாபகத்துக்கு இருக்கணும். ஸோ ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் it is 1/4 pi epsilon into q1 q2 by r square. ஸோ நியூமரேட்டர்ல நமக்கு q1 q2 இருக்கு, டினாமினேட்டர்ல r square இருக்கு. ஸோ நியூமரேட்டர்ல எது இருக்கோ அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் and inversely proportional அப்படிங்கும்போது it is denominatorல r squared இருக்கிறதுனால it is inversely proportional to square of distance. so இதுலயே நமக்கு different forms இருக்கு. ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கும்போது வேல்யூ எப்படி இருக்கும்? ஃப்ரீ ஸ்பேஸ்ல எப்சிலான்க்கு பதிலா பாத்தீங்க அப்படின்னா எப்சிலான் r வேல்யூ 1, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 1 இருக்கிறதுனால நமக்கு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1/4 pi epsilon naught அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும் and remaining q1 q2 by r square. again இதுல இந்த epsilon naught ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், be it in direct numerical form or problematic way. ஸோ டைரக்டா கேட்கும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இருக்கும். ப்ராப்ளமா கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து q1 q2 கொடுத்துருவாங்க, r கொடுத்துருவாங்க. பட் எப்சிலான் நாட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்சிலான் நாட் சில நேரத்துல கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, சில நேரத்துல இருக்காது. ஸோ இட் இஸ் 8.854 into 10⁻−12 farad per meter. இது நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்க்ளூடிங் த வேல்யூ ஆஃப் 10 பவர். சரிங்களா?
அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இந்த எப்சிலான் நாட் வேல்யூ எப்படி தெரிஞ்சிருக்கணுமோ அதே மாதிரி இந்த 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூமே வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், which is 9 into 10 power 9. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ இல்லையோ we need to know the values definitely, because problematic கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது தெரியாம நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஸோ கூலும்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரிட்டிக்கலா கேட்கணும் அப்படின்னா அப்படி கேட்கலாம், இல்ல உங்களுக்கு நியூமரிக்கலா கேட்கணும் அப்படிங்கும் போது they'll give you the value of charges and distance கொடுத்துருவாங்க, provided நமக்கு எப்சிலான் நாட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல உங்களுக்கு என்ன விதமான ஒரு வேரியேஷன் கேட்கலாம், இதுல ஒரு சின்ன ட்விஸ்டோட உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ கொடுத்திருக்கலாம், எப்சிலான் ஆர் வேல்யூ என்ன அப்படின்றத டைரக்டா கொடுத்திருக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இங்க நம்ம என்ன பண்ணணும், எப்சிலான்க்கு பதிலா எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு then we need to substitute. This is the rarest form of question, but most probably நமக்கு எப்சிலான் நாட் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் இருக்கும். So make sure that you are remembering the formula correctly. And இன்னொரு மிஸ்டேக் இதுல காமனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டினாமினேட்டர்ல இந்த ஆர் ஸ்கொயரை மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஆர் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபார்முலால எழுதும் போது எழுதிக்கலாம், பட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும் போது நீங்க அந்த ஹோல் ஸ்கொயர் போடுறதுக்கு பதிலாக ஏதாவது மிஸ் பண்ணீங்க அப்படின்னா you might end up at the wrong answer. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா கண்டிப்பா கூலும்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தும் தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்முலா பேஸை பொறுத்தும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, along with the constant values. நெக்ஸ்ட் இஸ் நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ நம்ம ஃபோர்ஸ் வந்து 2 பாயிண்ட் சார்ஜ்க்கு நடுவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனா இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இட் கேன் பி எய்தர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது 2 பாயிண்ட் சார்ஜஸுமே பிளஸ் அண்ட் பிளஸ் இல்ல மைனஸ் அண்ட் மைனஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிப்பல் தான் பண்ணும், பிகாஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். இன்கேஸ் நமக்கு ஆப்போசிட் சார்ஜஸா இருந்தது, அன்லைக் சார்ஜஸா இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சச் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து 2 பாயிண்ட் சார்ஜஸை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். So for example, let it be 1 point charge here and the other point charge here. So இந்த 2 point chargesக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த line which is joining the 2 charges, இது வழியா தான் நமக்கு வந்து force வந்து exist ஆகுது அப்படின்னு அர்த்தம். And next is equivalent and opposite forces act on both the charges. This is as per Newton's third law. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் தான் ஆகும். பிகாஸ் டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, நமக்கு டினாமினேட்டர்ல தான் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. வெறும் ஆர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆனா இங்க ஆர் ஸ்கொயர்டுன்னு இருக்கிறதுனால இட் இஸ் கெட்டிங் ரேபிட்லி டிக்ரீஸ். இது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். திஸ் இஸ் ஆஸ் பர் இன்வர்ஸ் ஸ்கொயர்ட் லா. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா கொஸ்டின் வந்து உங்களுக்கு டைரக்டா ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ஏதாவது பேஸ் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் அதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கும் போது இட் கேன் பி இன் திஸ் வே, லைக் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் மீடியம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் மீடியம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்பதான் சொல்லியிருந்தேன் எப்சிலான் வேல்யூவை பொறுத்து எப்படி ரோல் இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேஸ்ட் ஆன் எஃபெக்ட் ஆஃப் மீடியம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்ன வேரியேஷன்ல கேட்கலாம் அப்படின்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது பேசிக் ஈக்குவேஷன். ஸோ we were seeing about the properties of force and அதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆஃப் மீடியம் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் மீடியம்ல I said you about what is the relation between relative permittivity and free space permittivity எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர். சில நேரத்துல இதை பேஸ் பண்ணி மட்டுமே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணும் போது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பொறுத்தும் கேட்டிருக்காங்க. அண்ட் இதுலயுமே ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான். ஸோ மோர் த வேல்யூ ஆஃப் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். பிகாஸ் டினாமினேட்டர்ல தான் இருக்கு, ஸோ இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ இதுல இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து நமக்கு
டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கா இல்ல இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கா அப்படிங்கறது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய proportionality, that is again very important if it is directly proportional or inversely proportional. And ஸ்கொயர்டுக்கு ப்ரொபோஷனலா இல்லையா அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சார்ஜஸ்னால எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்ட் ஆகுதா, ரிப்பல் ஆகுதா, ஹவு இஸ் த நேச்சர் ஆஃப் சார்ஜ், அண்ட் இந்த சார்ஜ் உடைய எஸ்ஐ யூனிட் என்ன, ஃபோர்ஸ் உடைய எஸ்ஐ யூனிட் என்ன, மெயினா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் கே உடைய வேல்யூ என்னன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். 9 × 10⁻⁹ ப்ராப்ளமா கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் த ஹிண்ட். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் கூலும்ஸ் லா. அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். டயஎலக்ட்ரிக் மீடியமோட ரோல் என்ன, அண்ட் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ கூலும்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து இட் கேன் பி எய்தர் பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட், சார்ஜை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்போ டைரக்டா ப்ராப்ளமேட்டிக்கா கொஸ்டின் கொடுக்கறதுக்கு பதிலா தேல் டெல் யூ லைக் இப்போ டிஸ்டன்ஸை நான் டபுள் பண்ணேன் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகும், அண்ட் அதே மாதிரி டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிற பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் இங்க கொடுத்துருக்கேன். 2 சார்ஜஸ் இருக்கு, பிளேஸ்ட் அட் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் அபார்ட் இன் ஏர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டைரக்டா இப்போ நம்ம ஃபார்முலால Q1 Q2 இருக்கு, ஆர் வேல்யூ இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எப்சிலான் வேல்யூ கொடுக்க கிடையாது, விச் மீன்ஸ் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்டோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும், which is 9 × 10⁻⁹. அந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் த வேல்யூ ஃபார் வாட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இதுல இருந்து எதிர்பார்க்கறது வந்துட்டு ரேரஸ்டா, அதாவது இன்டெரக்டா கேட்கணும் அப்படின்னா என்ன லாவை பேஸ் பண்ணி கூலும்ஸ்லாம் இருக்கு, அண்ட் ஹவு இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் எதுக்கு இருக்கு அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருந்தேன், இன்கேஸ் நமக்கு வந்துட்டு தியரிட்டிக்கல் கொஸ்டின்னா ப்ராப்ளம் ஓரியன்டா கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பராமீட்டர் டபுள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து இங்க டபுள் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அண்ட் நமக்கு இந்த வேல்யூ ஆஃப் டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி கேட்கலாம். 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும், அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி கூட நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல நம்ம காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு சார்ஜோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பிகாஸ் Q1 Q2 நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்கேஸ் Q1 Q2 வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த Q1 Q2 ஓட வேல்யூக்கான யூனிட் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத வந்துட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது நானோ கூலும்ஸ்ல இருக்கா இல்ல மைக்ரோ கூலும்ஸ் இல்ல ஏதாவது ஒரு யூனிட்டோட கொடுத்துருக்காங்களா இல்ல ஜஸ்ட் தட் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அது இருந்துச்சுன்னா மைக்ரோனா 10⁻⁻⁶ அப்படின்னு நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் டிஸ்டன்ஸை வந்து நான் முதலே சொல்லியிருந்தேன், ஆர் ஸ்கொயர்டு தான் நம்ம பண்ணணும். ஆர் டைரக்டா யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னாலும் யூ வில் எண்ட் அப் அட் தி ராங் ஆன்சர். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவர்வியூவா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் உடைய பேசிக் ஈக்குவேஷன், கான்ஸ்டன்ட் வேல்யூ, எப்சிலான் நாட் வேல்யூ, அண்ட் எது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், வேல்யூ அதிகமா எப்போ ஆகும் எப்போ ஃபோர்ஸ் கம்மியா ஆகும், அண்ட் அதனுடைய எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை ஷார்ட்கட்ல ஞாபகிக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் QQR ஸ்கொயர் கோட். எப்போவுமே நியூமரேட்டர்ல நமக்கு Q × Q ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜஸ் இருக்கும், டினாமினேட்டர்ல R ஸ்கொயர். நான் சொன்ன அதே எல்லா கான்செப்ட்ஸ் தான். இதுலயே மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டா 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இஃப் நாட் 2 கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஆவது நம்ம டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ நான் இஎம்எஃப்க்கு முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா பராமீட்டர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஒன்னு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இஃப் நாட் த கொஸ்டின் வில் பி லைக் அதனுடைய யூனிட் என்ன, ஆர் ஒன்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கலாம், டெஃபினிஷனை பேஸ் பண்ணி இருக்கலாம்.
ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி படிங்க. இட் பி மோர் ஈஸி. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குமே நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். லைக் ஒரு ஒரு பவுல் ஆஃப் மணல் எடுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமா இறங்குது. அண்ட் அது வந்து இன்டென்சிட்டி. எவ்வளோ மணல் மட்டும் ஈரமா இருக்கு ஓவராலா அப்படின்னு சொல்றது வந்துட்டு டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ்ட் அட் அ பாயிண்ட் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரே ஒரு டெஸ்ட் சார்ஜ் நம்ம எடுத்துக்க போறோம். அது வந்துட்டு யூனிட்டி வேல்யூல இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சுத்தி எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ இதுல நமக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் டிரெக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ நான் அந்த மணல் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ மணல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ மணல் வந்து ஸ்ட்ராங்கா, அதாவது எவ்வளோ ஆழத்துக்கு அந்த மணல் வந்து ஈரமாயிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை Q. ஸோ Q அப்படிங்கிறது டெஸ்ட் சார்ஜ், F இஸ் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் E. இதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நியூட்டன் பெர் கூலும் ஆர் வோல்ட் பெர் மீட்டர். ஏன்னா இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கு the option can be either Newton per coulomb or volt per meter அப்படின்னு இருக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு ரெண்டு வேரியேஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று மட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டு இப்போ வோல்ட் per meter அப்படிங்கிறதுக்கு பதிலாக வோல்ட் டிவைடட் பை மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி மைன்யூட் வேரியேஷன்ஸ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஃபர் ஆயிருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் இஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடியே கெட் டு நோ வாட் இஸ் தி ஆக்சுவல் ஆன்சர். Because many questions from EMF will be mostly based on either definition or on unit. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸை பார்க்காம ஆன்சர் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஏன்னா இப்போ நான் சொல்லும் போது ஓகே மேபி டெஸ்ட் சீரிஸ் அட்டெம்ப்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா யூ கேன் நோ த டிஃபரன்ஸ். நான் வந்து இப்போ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு நான் கொடுக்குறேன். இந்த வோல்ட் பெர் மீட்டர் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வேல்யூவை உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் நான் வந்து கொடுக்க முடியுமோ அத்தனை பாசிபிலிட்டிஸும் நான் வந்து இங்க கொடுப்பேன். வோல்ட் பெர் மீட்டர் அப்படின்னு கொடுப்பேன், வோல்ட் பெர் மீட்டர் இன்வர்ஸ், வோல்ட் இன்வர்ஸ் பெர் மீட்டர் ஆர் வோல்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எது கரெக்டா இருக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆன்சரும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ whenever they ask you for any definition oriented question or unit oriented question or formula oriented question கேட்டாங்க அப்படின்னா make sure that you are not looking at the option. இன்ஸ்டன்ட்ல ஆப்ஷன்ல தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஐ மீன் ஆன்சரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ஆன்சர் உங்களுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1/4πε into Q/r². ஸோ ஃபோர்ஸுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நியூமரேட்டர்ல நமக்கு 2 சார்ஜஸ் இருந்துச்சு ஃபார் கூலும்ஸ்லாம். ஆனா இங்க நமக்கு ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ஒரே ஒரு சார்ஜ் தான் நம்ம இங்க வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம். விச் மீன்ஸ் நியூமரேட்டர்ல நமக்கு இங்க Q மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா இந்த 1/4πε பதிலாக நம்ம 9 × 10⁻9 அப்படி நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. So this is the equation for electric field due to point charge. In case நமக்கு வந்து multiple charges இருக்கு அப்படின்னா இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். பிகாஸ் ஆஃப் சார்ஜ் 1, பிகாஸ் ஆஃப் சார்ஜ் 2, பிகாஸ் ஆஃப் சார்ஜ் 3 அப்படின்னு எல்லாத்தையும் வெக்டர் அடிஷன் பண்ணோம் அப்படின்னா you can get the resultant electric field. ஸோ நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எய்தர் நியூட்டன் பெர் கூலும் ஆர் வோல்ட் பெர் மீட்டர். ரெண்டுமே ஈக்குவலண்ட் தான். ஸோ ரெண்டு யூனிட்டுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஎம்எஃப்ல பெரும்பாலும் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்துட்டு பேஸ்ட் ஆன் யூனிட்ஸ் தான். ஏன்னா நிறைய பேராமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் தட் ஒரே ஒரு யூனிட் இல்லாமல் இந்த மாதிரி மல்டிபிள் யூனிட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுதான் வந்து ட்ரிக்கி பார்ட்டாவே இருக்கும். ஸோ கெட் டு நோ வாட் இஸ் த யூனிட் ஃபார், என்ன பாசிபிள் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டிரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்பவுமே வந்து இட் கோஸ் அவே. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஒரு சார்ஜா நான் கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் கோஸ் அவே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி இட் கேன் மூவ் அவுட் இன் எனி டிரெக்ஷன் லைக் திஸ். அண்ட் அதே மாதிரி இது வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு. அதுவே ஒரு நெகட்டிவ் சார்ஜா இருக்கும்போது இட் வில் பி டுவர்ட்ஸ் இன்வர்ட்ஸ். அதாவது ஆரோ மார்க் வந்து வெளியில போகுதா இல்ல உள்ள வருதா அப்படிங்கறத பொறுத்து யூ வில் ஹேவ் இட் ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதுக்கு ஷார்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா
பாசிட்டிவ் அப்படின்னா இட் புஷஸ், இட் மேக்ஸ் யூ டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ அப்போ வெளியில தள்ளுதுன்னு அர்த்தம். நெகட்டிவ் அப்படின்னா நம்மள இன்னுமே வந்துட்டு கூனி குறுகி உட்கார வைக்கும். சரிங்களா? நம்மளுடைய மென்டல் ஸ்டேட்டை நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். நெகட்டிவிட்டி என்ன பண்ணும்? இட் ஆல்வேஸ் புல்ஸ் யூ டவுன். ஸோ இட் புல்ஸ் இன்வர்ட்ஸ் அப்படின்றத ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஹோப் யூ வில் நாட் ஃபர்கெட் தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் இந்த ஃபீல்டு லைன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து தான் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இட் ஆல்வேஸ் எண்ட்ஸ் அட் தி நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் இந்த லைன்ஸ் வந்து எப்பவுமே பேரலா இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிக் ஃபீச்சர். தே நெவர் இன்டர்செக்ட் ஈச் அதர். அண்ட் இன்கேஸ் நமக்கு லைன்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸரா இருந்துச்சுன்னா அப்போ ஸ்ட்ராங்கர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த ஃபீல்டு லைனுக்கு டான்ஜென்ட் எடுத்தோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியோடைய டிரெக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஃபீல்டோடைய டிரெக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். And it is perpendicular to the surface of conductor, which is not much important, but just get to know what is that. ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? நம்ம ஈக்குவேஷன்லேயே வந்து பார்த்தோம், இட் இஸ் 1/r² அப்படின்னு. ஸோ இது வந்து டைரக்டா ஒரு பாசிபிள் கொஸ்டின் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா டிஃபால்ட்டா நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. என்ன பராமீட்டர் கேட்குறாங்கன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 2r இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி குறையுது அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது டைரக்டா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ஃபார்முலா பேஸ்டா கூட நீங்க வச்சுக்கலாம். பட் ஜஸ்ட் டு சேவ் டைம் யூ கேன் யூஸ் தி ஷார்ட்கட். லைக் 2r மல்டிப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டிவைடட் ஃபார்ம்ல இட் கெட்ஸ் டபுள்ட். ஸோ 2² அப்படிங்கிறதுனால 4 கிடைக்கும். 3 மல்டிப்ளை பண்ணும்போது டிவைடட் ஃபார்ம்ல ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் வே. நெக்ஸ்ட் சூப்பர்போசிஷன் பிரின்சிபல். ஸோ ஒரு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய சார்ஜஸ்னால ஏற்படக்கூடிய ஃபீல்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஞாபகிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் அண்ட் அதனுடைய யூனிட் எப்படி வேரி ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் அப்படின்னு. அண்ட் பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல ஃபீல்டு எப்படி இருக்கு, அவுட்வர்டா இன்வர்டா, அண்ட் இந்த ஃபீல்டு வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், கூலும்ஸ் லா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேலார்னா என்ன வெக்டார்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் இஸ் ஆப்வியஸ்லி யூ வில் நோ. ஸ்கேலார் வந்து பாத்தீங்க அப்படின்னா it will have only magnitude, and in case வெக்டாரா இருந்துச்சு அப்படின்னா it will have both magnitude and direction அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்கேலாருக்கும் வெக்டாருக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ் அதுதான். ஸோ இதுல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா அது வந்து அந்த சார்ஜ்ல இருந்து வெளிநோக்கி போகுதா இல்ல உள்நோக்கி வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, விச் மீன்ஸ் அந்த இடத்துல நமக்கு டிரெக்ஷன் இருக்கு. So it is obviously a vector quantity அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். So this is the thing about electric field intensity and the properties of electric field. So அதோடைய definition நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது electric field intensityக்கு மட்டும் இல்ல, எல்லா parameterக்கும் almost starting from the first topic till the last topic like Fleming's right hand rule, left hand rule இருந்து இண்டக்டன்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், யூனிட் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் நேச்சர் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் அண்டர் இஎம்எஃப். ஸோ என்னென்னால ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு எஸ்ஐ யூனிட் தான் டிஃபால்ட்டா கேட்டிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஏற்கனவே நான் இஎம்எஃப்ல வந்து டெஸ்ட் சீரிஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு 35 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க. ஸோ அதுலேயே டிஃபால்ட்டா பார்த்துருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள், இங்கே நமக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துருக்காங்க and distance வந்து கொடுத்திருக்காங்க. You have to calculate what is the electric field intensity. Just substitute both the values. So நான் முதலே சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி questions எதிர்பார்க்கலாம் அப்படின்னா field intensity என்ன, ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு question, யூனிட்டை பேஸ் பண்ணி ஒரு question எதிர்பார்க்கலாம். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின், அண்ட் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேரி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபீல்டு எப்படி வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி, அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்துட்டு சர்க்யூட் தியரி பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் ஆக்டிவ் பாசிவ் எலிமெண்ட்ஸ்ல காம்போல எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அண்ட் டென்சிட்டி இது ரெண்டுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபீல்ட் இன்டென்சிட்டி அண்ட் டென்சிட்டி போத் வில் பி லைக் மோர் ஆர் லெஸ் த சேம். ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இன்டென்சிட்டியா டென்சிட்டியா அப்படின்னு கவனிக்காம
ஆன்சர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். 1/r² அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் பேசிக்காக இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓரியன்டேஷன்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் வெரி பேசிக் ஸ்கூல் என்ன ஐ மீன் வெரி பேசிக் மிஸ்டேக் தட் யூ டூ இஸ், இது வந்து என்ன குவான்டிட்டி, ஸ்கேலரா வெக்டரா? ஸோ முதல்ல பேசிக்கா அதுக்கு நமக்கு ஸ்கேலர்னா என்ன, வெக்டர்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ லைன்ஸ் அப்படின்னாலே பாசிட்டிவ்ல இருந்து தான் நெகட்டிவ்க்கு போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் போது டெஃபினட்டா அங்க டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் திஸ் இஸ் ஒன் சார்ஜ் அண்ட் திஸ் இஸ் ஒன் சார்ஜ், இதை நான் வந்து இப்படி கனெக்ட் பண்றேன். இப்படி கனெக்ட் பண்ணும்போது ஐ கேன் டெல் தட் இட் இஸ் மூவிங் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட். ஸோ அப்போ நமக்கு ஆரோ ஹெட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்போ இங்க டைரக்ஷன் இருக்கு, விச் மீன்ஸ் இட் இஸ் ஆப்வியஸ்லி அ வெக்டார் குவான்டிட்டி அண்ட் நாட் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. So these are the things to be remembered for electric field intensity. So அதை பேஸ் பண்ண ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் நிமோனிக் ஃபோர்ஸ் அப்படின்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ எஃப்ல நீங்கள் ரிலேஷன் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். இட் இஸ் F/Q அப்படின்னு. ஓ அப்படின்னா இட் இஸ் அவுட்வர்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு அவுட்வர்ட் அப்படிங்கும் போது இட் இஸ் இன்வர்ட் ஃபார் நெகட்டிவ் சார்ஜஸ் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஆர் அப்படிங்கிறது வந்துட்டு இட் ரெஃபர்ஸ் டு r² இன் டினாமினேட்டர். சி அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ லைன்ஸ் க்ளோஸரா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கர் ஃபீல்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் இ ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அ வெக்டார். ஸோ அதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். Now let's make a comparison between Coulomb's law and electric field intensity. இது எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ரெண்டு விஷயத்துல நீங்க வந்து ஈஸியா இதுல வந்துட்டு மிஸ்டேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். when the question is in a theoretical form. Coulomb's law வந்து ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய சார்ஜ். ஆனா இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரே ஒரு டெஸ்ட் சார்ஜை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நியூட்டன் அண்ட் இன்டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நியூட்டன் பர் கூலும். ஸோ அந்த வேரியேஷன் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரொம்ப ரொம்ப லைக் 90% நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கான சான்சஸ் எதுல இருக்கும்னா இந்த ஈக்குவேஷன்ல தான். ப்ராடக்ட் ஆஃப் Q1 Q2 by r² வந்து நமக்கு எதுல இருக்கும், கூலும்ஸ் லால. ஆனா நியூமரேட்டர்ல ஒரே ஒரு சார்ஜ் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து தியரிட்டிக்கலா அதாவது ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் தான், பட் உங்களுக்கு வேல்யூஸ் டைரக்டா கொடுக்கறதுக்கு பதிலாக தே கேன் மேக் இட் இன் தியரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். லைக் உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் வந்து இப்போ டபுள் ஆகுது. அதாவது ஃபீல்டு வந்து நமக்கு இப்போ டபுள் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எப்படி பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துட்டு நம்ம வந்து ஃபீல்டு எப்படி வேரி ஆகுதுன்றத பார்த்தோம். அது அப்படியே ஆப்போசிட் வெர்ஷனாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பார்த்தோம். நவ் லெட்ஸ் டாக் அபவுட் வாட் இஸ் டென்சிட்டி. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன். மணல் வச்சு எக்ஸாம்பிள் இருக்கும்போது ஓவராலா அந்த பர்டிகுலர் பவுல் ஆஃப் மணல்ல எவ்வளோ வந்து உங்களுக்கு ஈரம் ஆயிருக்கு அப்படின்னு ஓவராலா சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டிங்கிறது வந்துட்டு ஓவரால் வால்யூம், இன்டென்சிட்டிங்கிறது எவ்வளோ ஆழமா மணல் ஈரமாயிருக்கு அந்த ரூட் காஸ் அப்படிங்கிறது தான் இன்டென்சிட்டி. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ அ யூனிட் ஏரியா. ஸோ இதுதான் பேசிக்கா பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் டென்சிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எங்கே நமக்கு பாஸ் ஆகுதுன்னா ஒரு யூனிட் ஏரியாவை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க போறோம். அந்த யூனிட் ஏரியாக்குள்ளார எவ்வளோ அளவு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்துட்டு டென்சிட்டி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் டென்சிட்டி. யூ ஹேவ் டு நோ தி அதர் நேம் ஆல்சோ. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியால எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ இதோடைய ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் D is equal to Q divided by A. Q அப்படிங்கிறது சார்ஜ், A represents ஏரியா. ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த டென்சிட்டிக்கும் இன்டென்சிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், விச் இஸ் 100 times இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் இன்டென்சிட்டிக்கும் டென்சிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டில் இன்டென்சிட்டிக்கும் டென்சிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ D is equal to epsilon into E. ரெண்டு பக்கமே E இருக்கிறதெல்லாம் கம்பைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. எப்சிலான் refers to permittivity of medium, E is intensity.
இதுவே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எப்சிலான்க்கு பதிலா நம்ம எப்சிலான் நாட் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இது ஏன் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர் அப்படின்னு பார்த்துட்டோம். ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கும்போது அந்த கண்டிஷன்ல எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. அதை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் we end up at the equation for D in this way, which is equal to epsilon naught into E. அண்ட் எஸ்ஐ யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கூலும் பெர் மீட்டர் ஸ்கொயர். இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்டென்சிட்டிக்கு நம்ம என்ன யூனிட் பார்த்தோம் அப்படிங்கிறத பொறுத்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்டென்சிட்டி பார்த்த மாதிரி டென்சிட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி அ வெக்டார் குவான்டிட்டி அண்ட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி டெஸ்ட் சார்ஜ். ஸோ இதை டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஃபினிஷன் அண்ட் யூனிட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிலேஷன் பிட்வீன் டி அண்ட் இ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்டென்சிட்டிக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் இட் இன்க்ரீசஸ் வித் இ. ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு d is equal to epsilon e அப்படிங்கும் போது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். So relation between D and E is a definitely sure short kind of question along with SI unit of D. So அதை பேஸ் பண்ண சில நியூமரிக்கல் எக்ஸாம்பிள்ஸும் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆன் லைக் உங்களுக்கு இ வேல்யூ கொடுத்துட்டு டி வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அதனுடைய யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் நீங்கள் வந்துட்டு ஒரு இஎம்எஃப்க்கு நீங்கள் இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் இல்லை ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் த பிடிஎஃப் லைக் வாட் ஐ ஹவ் கிவன் ஃபார் த டீடைல்டு பிடிஎஃப் சொல்லிட்டு இருக்கேன். அதை தாண்டி இந்த ரிவிஷன் நோட்ஸை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரே ஒரு பேப்பரில் மேக் அ டேபிள் லைக் ஒரு பராமீட்டர் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் கூலும்ஸ்லாம் அதனுடைய யூனிட் என்ன அண்ட் அதனுடைய ரிலேஷன் ஏதாவது அப்ளிகபிளா இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டா பராமீட்டர் அண்ட் யூனிட் இதை மட்டுமே ஒரு டேபிளா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேபிள்ல என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். கூலும்ஸ்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி அண்ட் ரிலேஷன் பிட்வீன் திஸ் டி அண்ட் இ அதை சைடா நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கான இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேபி அ கைண்ட் ஆஃப் ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின். ஸோ இதில் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் அகெயின் நான் ஏன் வந்து ரெண்டுமே கன்ஃபியூசிங்னு சொன்னேன் அப்படின்னா யூனிட் ஆஃப் டென்சிட்டி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தேர் இஸ் அ சான்ஸ் வேர் யூ கேன் டேக் த யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி டு டென்சிட்டி. ஸோ அதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்டென்சிட்டி அண்ட் டென்சிட்டி. நெக்ஸ்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் காஸ் லா. என்னடா எல்லா டாபிக்கும் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இது கம்ப்ளீட்டா நமக்கு ஒரே யூனிட்டா இருக்கு. ஒரே யூனிட்ல 20 கொஸ்டின் அப்படிங்கும் போது நமக்கு நீங்க டாபிக் வைஸா நீங்க பிரிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு 20 டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாபிக்லையுமே நமக்கு ஒரு கொஸ்டின் அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு டாபிக்லையுமே என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காஸ்லாவை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு நோ லைக் பேசிக்காக எப்போவுமே என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதனுடைய யூனிட் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி யூனிட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காஸ்லாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு டைரக்டா லைக் இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இல்லைன்னா இதே டாபிக்ல கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒரு 4 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு எந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு காஸ்லாவை ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் E dot dA is equal to enclosed charge. அதனாலதான் Q enclosed அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து இதுதான். Flux is equal to charge enclosed and epsilon represents the permittivity. ஸோ என்க்ளோஸ்டு சார்ஜாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு ஃப்ளக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்லாவை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் தட் அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு செட் ஆஃப் கன்ஃபியூசிங் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு அதுலேருந்து காஸ்லா என்ன அப்படின்னு பிக் பண்ணுற மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் அப்ளிகேஷன்ஸ் இஸ் நாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆர் லைக் கொஸ்டின்ஸ் பெருசாக வந்து கேட்டது கிடையாது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வந்துட்டு காசியன் சர்ஃபேஸாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். Flux is proportional to enclosed charge. This is the most important statement to be known under Gauss law.
ஸோ ஈக்குவேஷன்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தாராளமாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ தோஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். நியூமரிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு they can give you like டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே நான் சொல்லியிருந்தேன் எப்சிலான் நாட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ அப்படிங்கும்போது 10⁻⁻6 நம்ம இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணணும். இந்த மாதிரி பேசிக்காக சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம வந்து ஏன் இதை நான் திருப்பி சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க இந்த 10⁻⁻6 மிஸ் பண்ணிட்டு நீங்க இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த 904 இந்த வேல்யூ இருக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே சுத்தி சுத்தி இருக்கும். சரிங்களா? நீங்க இதை சால்வ் பண்ணும்போது ஓகே நமக்கு 9.04 அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. பட் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் இஸ் த வேல்யூ ஆஃப் 10 எவ்வளவு பவருக்கு ரேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி இதுலயுமே இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கி பார்ட்டா கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு இங்க கொடுத்திருக்க இந்த யூனிட்ல வந்துட்டு வேரியேஷன் ஏதாவது கொடுத்துட்டு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கணும். ஐ மீன் இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். அண்ட் அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் என்னென்ன ஃபார்மேட்லலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ காஸ்லால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ண கொஸ்டின் லைக் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் லாஸ்ட் மினிட்ல நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு நோ திஸ் ஈக்குவேஷன். ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு. அண்ட் அவுட் சைட் தி சார்ஜஸ் ஜீரோ நெட் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஏன்னா சார்ஜ் தாண்டி ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறதே ஒரு குறிப்பிட்ட க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான். அதை தாண்டி அப்படிங்கும்போது நமக்கு ஃப்ளக்ஸ் இருக்காது. ஸோ இட் வில் பி ஜீரோ. அதுவும் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து 4 பாராமீட்டர்ஸ் வந்து பார்த்தோம். கூலும்ஸ் லா, ஃபீல்ட், ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி, டென்சிட்டி அண்ட் காஸ் லா. ஸோ ஒவ்வொன்றத்தில் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் டெஃபினிஷன் எங்கே கன்ஃபியூஸ் ஆவீங்கன்றதை நான் சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் நீங்கள் ஒரு டேப்லேஷன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. கூலும்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்ட், இன்டென்சிட்டி, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அண்ட் காஸ் லா எல்லாத்துக்கும் வேரியேஷன்ஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் சிம்பிளா தான் இருக்கும். இங்க வந்து நமக்கு டினாமினேட்டர்ல மீட்டர் ஸ்கொயர் இருக்கு, இங்க நியூமரேட்டர்ல மீட்டர் ஸ்கொயர் இருக்கு, இங்க நியூட்டன் பெர் கூலும் இருக்கு, இங்க நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் அப்படின்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்டர் ரிலேட்டடா இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ரெகுலரா அந்த யூனிட்ஸ் எல்லாம் அப்படின்னு என்னன்றது கிளாசிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் will be easy to solve such questions from EMF. So the next part is going to be about divergence. Very very easy kind of topic. So divergence அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு விதமா கொஸ்டின் வந்து கேட்கலாம். ரெண்டு விதமா அப்படின்னா divergence அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கான்செப்டுவலா கேட்கணும் அப்படிங்கும்போது it will be based on theorem style. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளமா கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு divergence கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு பேசிக்கா ஒரு டைவர்ஜன்ஸ்னா என்ன, ஒரு கர்ல்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இன்னும் பேசிக்கா ஒரு டாட் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், ஒரு கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைவர்ஜன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ மெஷர் ஆஃப் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ். ஒரு யூனிட் வால்யூமை கன்சிடர் பண்ணிட்டு அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வந்துட்டு டைவர்ஜன்ஸ். அதாவது எவ்வளோ சோர்ஸ் ஆகுது இல்லைன்னா எவ்வளோ சிங்க் ஆகுது. அதாவது இப்போ ஒரு சர்க்கிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த சர்க்கிள்குள்ளர இருந்து ஒன்னொன்னா வெளியில வருது. ஐ மீன் ஒரு ஃப்ளக்ஸா இப்படி வெளியில வரும்போது என்ன ஆகும், இந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறுகிட்டே வரும். ஸோ இட் வில் கெட் சிங்க்ட். ஆர் அது இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது ஆப்போசிட் சைட்ல நடக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா we call it as divergence. ஸோ del dot d அப்படின்னு நம்ம பேசிக்கா வந்து சொல்லுவோம். ஸோ del dot d அப்படிங்கிறது வந்துட்டு it is called as divergence. டாட் ப்ராடக்ட் நீங்க பண்றோன்றது வந்து தெரிஞ்சிருக்கணும். which is equal to rho v. rho v அப்படிங்கிறது வந்துட்டு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. So flux is leaving the point. Positive divergence அப்படிங்கும்போது it acts as a source. நான் உங்களுக்கு அந்த டயக்ராம்லேயே சொல்லியிருந்தேன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வருது அப்படின்னு. It can either or increase or decrease. Negative divergence அப்படின்னா it is entering the point. உள்நோக்கி போகுது அப்படிங்கும்போது சிங்க் ஆகிக்கிட்டே நமக்கு வந்து போகும். Zero divergence அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் தான் வந்துட்டு நமக்கு ஒன்று என்டர் ஆகும் இல்லைன்னா விட்டு வெளியில போகும். ஸோ அப்போ நமக்கு டோட்டலா நெட் சார்ஜ் வந்து இருக்காது. ஸோ காஸ் லாவை பொறுத்து எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலா இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லாவை கன்சிடர் பண்ணியிருக்கும் போது d டாட் d is equal to q அப்படிங்கிறத பார்த்திருப்போம். இப்போ இதுல டைவர்ஜன்ஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா you will get it as del dot d is equal to rho v. ஸோ இங்க நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. டாட் d is equal to rho v அப்படிங்கிறது தான்
இதை வந்து we call it as differential form of Gauss law, or இதை இன்னொரு நேம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா point form of Gauss law. ஏன்னா இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. point form of Gauss law அப்படின்னு கூட வந்து சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுலயுமே எய்தர் உங்களுக்கு வந்துட்டு டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் Gauss law என்ன அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு நிறைய ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு அதுல இருந்து பிக் பண்றதுக்கு கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் அகெயின் SI யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டைவர்ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆல்மோஸ்ட் டைவர்ஜென்ஸில் இருந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இது எல்லாமே ஷார்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டென்சிட்டி இன்டென்சிட்டிக்கெல்லாம் யூனிட்டை பேஸ் பண்ணுறது வந்துட்டு ஷார்ட் கொஸ்டின் எப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி இந்த டாபிக்ஸ் லைக் டைவர்ஜென்ஸ் தியரம், கர்ல் ஆர் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், Gauss law எல்லாமே ஈக்குவேஷன் வைஸாக கேட்கறதுக்கான சான்சஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு லைக் இந்த மாதிரி தான் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் Gauss law என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏன் 4 ஈக்குவேஷன் இருக்கும், அதுல இருந்து யூ நீட் டு பிக் வாட் இஸ் த ரைட் ஒன். ஓகே, ஸோ யூனிட் ஆஃப் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். யூனிட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, எங்கேயோ இருக்கு, ஏதோ ஒரு தூரத்துல இருக்கு. அந்த தூரத்துல இருந்து நான் சொல்ற இந்த பாயிண்ட்டுக்கு, ஐ மீன் இப்ப எங்கேயோ தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து நான் இங்க கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு we call it as எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஸோ இது வந்து நான் இப்போ எங்கேயோ இருக்கு, ஸோ நான் எப்படி கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்ஃபைனைட் பாயிண்ட் இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து நான் இப்படிதான் கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் எப்படி வேணா இங்க இருந்து சுத்தி கூட நான் கொண்டு வரலாம். ஸோ we don't have a prescribed direction to reach the point. ஸோ அதனால it is called as a scalar quantity. And ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா V is equal to W by Q. W அப்படிங்கிறது work done and Q is charge. So work done in moving a charge from infinite point to the point that is in actual. So ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு பொட்டென்ஷியல் என்னவா இருக்க போகுது அப்படின்னா it is 1 by 4 pi epsilon Q by R. ஸோ மறுபடியும் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், கூலும்ஸ் லா பார்த்தோம். கூலும்ஸ் லால it was like Q1 Q2 by R squared. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பார்த்தோம். அங்க எப்படி இருந்துச்சு, Q by R squared அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம், பொட்டென்ஷியல் பார்க்கிறோம். இங்க எப்படி இருக்கு, it is Q by R. சரிங்களா? ஸோ இப்ப நினைச்சு பாருங்க, if I tell you like if I give you a question like what is the potential due to point charge அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி நான் வேரி பண்ண போறேன் அப்படின்னா 1 by 4 by epsilon Q by R ன்னு ஒரு ஆப்ஷன், Q by R square ஒரு ஆப்ஷன், Q1 Q2 by R square or Q squared by R, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். ஸோ இம்மீடியட்டா நீங்க ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சிருக்க ஆன்சரும் நீங்க குழம்பி போயிருவீங்க. அதனாலதான் சொல்லியிருந்தேன், மேக் ஷுர் தட் யூ ஆர் reminding the answer even before looking at the options. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், ஐ மீன் ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மைனஸ் டிவி டிவைடட் பை டிஆர். நெகட்டிவ் சைன் எதுக்காக அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் கிரேடியன்ட் அப்படின்னு குறிக்கிறதுக்காக தான் we have this negative sign over here. SI யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பொட்டென்ஷியல் அப்படின்னாலே it is measured in volt. So it is a scalar quantity, but field is a vector quantity. Field எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் பொட்டென்ஷியல்ல இருந்து தான் லோவர் பொட்டென்ஷியலுக்கு மூவ் ஆகும். ஸோ இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, எங்கேயோ இருந்து ஒரு பாயிண்ட்ல, ஐ மீன் எங்கேயோ இருக்கிற ஒரு சார்ஜை நான் வந்து அந்த இன்ஃபைனைட் பாயிண்ட்ல இருந்து நான் இங்க கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது பொட்டென்ஷியல். ஸோ இப்போ இதுல if I'm considering 2 points, ஓகேங்களா, இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் டன் per யூனிட் சார்ஜ் பிட்வீன் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒர்க் டன் தான் நம்ம வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா it is W by Q. ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பேசிக்கா ஸ்டேட்மெண்ட் வைஸா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நாட் மச் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் தட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் நமக்கு சேமா மெயின்டைன் ஆகும் எல்லா பாயிண்ட்ஸ்லயும் அந்த சர்ஃபேஸ்ல அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சார்ஜை மூவ் பண்ணும்போது நம்ம எந்த ஒர்க்கும் வந்து இங்க செய்யறது கிடையாது. ஸோ நோ ஒர்க் இஸ் டன். அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரேரஸ்ட் பாயிண்ட்ல கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இட் கேன் பி திஸ் ஆப்ஷன். ஸோ அது ஸ்கேலரா வெக்டாரா, யூனிட் என்ன, ஈக்வி பொட்டென்ஷியல்ல ஒர்க் நம்ம செய்யறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் யூனிட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் கொஸ்டின் கேன் பி நியூமரிக்கல் டைப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஹவு ஐ மீன் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு வொர்க் குடுத்துட்டாங்க, சார்ஜ் குடுத்துட்டாங்க. அண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேலரா, வெக்டரா பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்? நான் இங்க வந்து கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு வந்து நான் டைம் குடுக்கல. பிகாஸ் ஃபாஸ்ட்டா முடிக்கணும். we should not get out of time அப்படிங்கிறதுனால நான் வந்து ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி in test series will continue with all those things. சரிங்களா? So this is the thing. I mean this is the question. And ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் இருக்க ரிலேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எங்க மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னா, இது ஸ்கேலரா வெக்டாரா அப்படிங்கிறத பாயிண்ட்ல தான் இங்க நம்ம மிஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இந்த ஈக்குவேஷன்ல பொட்டன்ஷியல் ஈக்குவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ கம்பேர் பண்றதுக்கு நான் டேபிளும் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஃபீல்டுக்கு எப்படி இருக்கும், ஐ மீன் இன்டென்சிட்டிக்கு எப்படி இருக்கும், டென்சிட்டிக்கு எப்படி இருக்கும், அண்ட் அதே மாதிரி பொட்டன்ஷியலுக்கு எப்படி இருக்கும், டைவர்ஜென்ஸுக்கு எப்படி இருக்கும், வெதர் இட் இஸ் ஸ்கேலார் ஆர் வெக்டார், யூனிட் வைஸ் எப்படி இருக்கும், ஃபார்முலா வைஸ் எப்படி இருக்கும், சிம்பிள் வைஸா எப்படி இருக்கும், எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஹேவ் அ கிளான்ஸ். ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நேரம் தனித்தனியாக ஒரு பாயிண்ட் சார்ஜ்லேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி, பொட்டென்ஷியலும் சரி, பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன, பொட்டென்ஷியல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பட் இப்போ சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும்போது, ஐ மீன் ஒரு அப்ளிகேஷனுக்கு இருக்கும்போது ஹவு வி வில் கெட் த வேல்யூ ஃபார் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டாப்பிக்காக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் அதுக்கு பேசிக்காக ஒரு பாயிண்ட் சார்ஜ்னா என்னன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பாயிண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இதனுடைய டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், மினிமைஸ்டாக இருக்கும், அதாவது நெக்லிஜிபிளாக இருக்கும். அதை தான் நம்ம பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக என்னுடைய ஃபார்முலா என்ன, 1/4πε Q/r² அப்படின்னு பார்த்தோம். பொட்டென்ஷியலுக்கு எப்படி பார்த்தோம், இட் இஸ் Q/r. இது நல்லா தெரிஞ்சுக்கணும், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு. டிஸ்டன்ஸை பொறுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபீல்டில் இட் இஸ் 1/r², பொட்டென்ஷியலில் இட் இஸ் 1/r. ஸோ இ வேல்யூ எப்படி டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வேரியேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் இஸ் இன்ஃபைனைட் லைன் சார்ஜ். ஒரு அப்ளிகேஷனை பொறுத்து இப்போ எப்படி வேரி ஆகுதுன்றதை பார்க்கலாம். இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்கு அண்ட் அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டருடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனைட்டா இருக்குன்னு எடுத்துக்க போறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்டக்டர்ல சார்ஜ் வந்து எப்படி யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பாராமீட்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இன்ஃபைனைட்டா இப்படி ஒரு லைன் இருக்கு, இன்ஃபைனைட்ல இருந்து இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்துட்டு ஹவு த சார்ஜஸ் ஆர் கெட்டிங் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ நான் நெகட்டிவ் சைன் எல்லாமே இப்போ வந்து இந்த மாதிரி யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்க போறேன். ஸோ இதுல இங்க எவ்வளோ சார்ஜ் வந்து இப்படி யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சார்ஜ் டென்சிட்டியை தான் we call it as lambda. ஒரு இடத்துல இந்த டினோஷன் வந்து டிஃபர் ஆகும். பட் அந்த கான்செப்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா it will be easy. ஸோ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் it is lambda divided by 2πεr and potential difference பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it is lambda by 2πε ln of r2 by r1. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ln கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நியூமரிக்கலா கேட்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட் தட் உங்களுக்கு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கான சான்சஸ் வேணா இருக்கு. ஸோ எப்படி வந்து இது வேரி ஆகுது, எல்லாத்துலேயுமே ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, டிஃபால்ட்டாக யூனிட் என்ன, எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிளாக இருக்கும். ஸோ இப்போ இன்ஃபைனைட் லைன் சார்ஜுக்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். லைன் சார்ஜ் அப்படிங்கும் போது ஒரு லைனாக இருந்துச்சு, பிளேன் ஷீட் அப்படிங்கும் போது we will have roughly a plane. ஸோ இந்த பிளேன்ல we have a sheet of charge இன்ஃபைனைட்டாக இருக்கு, பிகாஸ் ஏரியா நமக்கு வந்து தெரியாது. இதில் சார்ஜஸ் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய டென்சிட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as சிக்மான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ field can be represented as sigma by 2ε. This equation is very 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 important. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், இங்கே டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லா ஈக்குவேஷன்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது இதை நியூமரேட்டர்ல ஒரு டினாமினேட்டர்ல இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே நமக்கு ஆரே இல்லை, விச் மீன்ஸ் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட் அகெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் ஷீட்டில்
டிஸ்டன்ஸை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்ற பேஸ் பண்ணி கேட்கலாம். யூனிட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்பெரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஸ்பியர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்க போறேன், சரிங்களா? இந்த ஸ்பியருக்குள்ள ஒரு சார்ஜ் வந்து உள்ள இருக்கும்போது வாட் இஸ் தி அவுட்புட் வேல்யூ, லைக் வாட் இஸ் த ஃபீல்ட் ஆர் பொட்டென்ஷியல் எல்லாமே கேல்குலேட் பண்ணலாம். இந்த சர்க்கிள் மேலே ஸ்பியர் மேலே whenever it is lying on the sphere என்ன கண்டிஷன் அண்ட் அவுட் சைட் த ஸ்பியர்ல இருக்கும்போது வாட் இஸ் த நெட் வேல்யூ. இந்த டிஃபரன்ஸை வந்து ஜஸ்ட் வேல்யூஸை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ whenever it is outside the sphere, ஸோ அவுட் சைட் த ஸ்பியர் கண்டிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் பேசிக்காக இருக்கும் அதுவே தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் சர்ஃபேஸில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் த வேரிட் வேல்யூ. ஏன்னா இப்போ நமக்கு ஆர் வேல்யூ எப்படி இருக்கு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அவுட் சைட் த ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு இங்கே டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு இங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். ஆன் த சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது இந்த ஸ்பியருடைய ரேடியஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இன்கேஸ் 2 ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா 2 ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னு அதை செக் பண்ணிட்டு ஸ்பியரோட ரேடியஸ் என்னவோ அதை எடுத்து நீங்க இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். தட் ரெப்ரசன்ட்ஸ் தி டிஸ்டன்ஸ், சரிங்களா? ஸோ ஆர் அப்படிங்கிறது பேசிக்கா டிஸ்டன்ஸ் தான். பட் ஸ்பியரை பத்தி நம்ம பார்க்கும்போது டெஃபினெட்லி அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ரேடியஸ். ஸோ அதனால தான் இங்க நம்ம வந்து கேபிட்டல் ஆர் வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்பியருக்குள்ள இருக்கும்போது வாட் கேன் பி த வேல்யூ. நம்ம முதல்லயே பார்த்தோம் ஸ்பியருக்குள்ள தே cannot exist any such flux அப்படின்றத நம்ம காஸ்லா பார்க்கும்போதே பார்த்திருப்போம். which means your electric field is going to be constant and potential, electric field is going to be zero and potential நமக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், லைக் உங்களுக்கு வந்து ஸ்பியருக்கு வெளியில இருக்கா உள்ள இருக்கா எந்த பொசிஷன்ல எப்படி வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கு, லைக் பேஸ்ட் ஆன் த லொகேஷன் வேர் த பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்டர் தீஸ் டாபிக்ஸ். ஸோ நியூமரிக்கெல்லாம் இங்கே பெருசாக வந்து கேட்க மாட்டாங்க. கான்செப்ட் ஓரியன்டாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நியூமரிக்கல் கண்டிப்பாக இங்கே கேட்பாங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் கூலும்ஸ்லாம், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் சைடை நம்ம பார்க்கும்போது ஐ டெல் யூ அங்கே உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த பொசிஷன் ஆஃப் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதையும் நான் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். பாயிண்ட் சார்ஜுக்கு எப்படி இருக்கும், ஃபீல்டு வேரியேஷன், லைன் சார்ஜுக்கு இன்சைட் தி கண்டக்டர் எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு மெமரி சென்டென்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். பாயிண்ட் ஃபால்ஸ் ஃபாஸ்ட், லைன் ஃபால்ஸ் ஸ்லோலி, பிளேன் நெவர் ஃபால்ஸ் அப்படின்னு எதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட் அப்படிங்கும்போது ஆர் ஸ்கொயர்டு இருக்கு, ஸ்லோவாக அப்படிங்கும்போது ஆர். அண்ட் பிளெயின் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபால் ஆகாதுன்றதுனால இட்ஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். Next is dielectric medium and capacitance. So capacitanceல definite ஒரு numerical question வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? dielectric medium அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இங்க கொடுத்திருக்க இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல they can ask you like pick the dielectric material அப்படின்னு வந்து நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. So know what are the dielectric materials available. Next dielectric constant base பண்ணி like what is the relation between epsilon, epsilon naught and epsilon r. அது மூணுத்துக்கும் என்ன ரிலேஷன், ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்டா டயலக்ட்ரிக் மீடியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் வந்து தியரிட்டிக்கலா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 2 கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு நடுவில் நமக்கு டயலக்ட்ரிக் வந்து இருக்கும். ஸோ அப்படி இன்சர்ட் பண்ணும்போது வாட் இஸ் தி நெட் எஃபெக்ட், எது இன்க்ரீஸ் ஆகுது எது டிக்ரீஸ் ஆகுது எது கான்ஸ்டன்டா இருக்கு. Next is polarization. Polarization is not much important, but let know what is the basic definition தெரிஞ்சுக்கோங்க, தாராளமா போதும். But it is not like rarest possible of questionல கேட்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா it's not of much concern. So relative permittivity அதிகமா இருக்கும்போது you'll have a higher capacitance and electric field கம்மியா இருக்கும். And dielectric stores electric energy. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் வரும்போது இந்த பாயிண்ட் நமக்கு ரொம்ப கன்சர்ன் கொடுக்கும். நெக்ஸ்ட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். அது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சொன்ன அதே பாயிண்ட்ஸ் தான் நான் கொஸ்டின் ஃபார்மேட்லேயும் வந்துட்டு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே,
is equal to Q by V அப்படிங்கிற இந்த ரிலேஷன் இம்பார்ட்டன்ட். எங்கெல்லாம் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 100 டைம்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேனோ அதெல்லாம் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. C is equal to Q by V, most important thing. அண்ட் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த டாபிக்கு மட்டும் இல்லை, இஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் கேட்டாங்கன்னாலும் மைக்ரோ கேட்டிருக்காங்களா, நானோ ஆர் பிகோ அப்படிங்கிறத பொறுத்து 10⁻⁻6, 10⁻⁹, 10⁻12 அப்படிங்கிற இந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒன்று மிஸ்பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா ஆன்சர்ஸ் தப்பாகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டா டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு இந்த parallel plate கெப்பாசிட்டரை பொறுத்து. C is equal to epsilon A by D. இது வந்து டைரக்டா உங்களுக்கு தியரிட்டிக்கலா இருக்க பதிலா நியூமரிக்கலா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கெப்பாசிட்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா this can be the possibility. C is equal to epsilon A by D. இதுல உங்களுக்கு ஏதாவது parameters எல்லாமே கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி unknown parameter என்னவோ அதை calculate பண்ணி கேட்கறதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்கும். So make sure that you are definitely not missing out the question from capacitance. Epsilon A by D அப்படிங்கறத வந்துட்டு தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வருதுன்றத நான் சொல்லிட்டேன். never miss that. அண்ட் அதே மாதிரி இந்த எப்சிலான் ஏ பை டி, லைக் நான் வந்து நேத்தி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ்ல வந்துட்டு ரோ எல் பை ஏ அப்படின்னு எப்படி சொல்லிட்டு லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், ஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத எப்படி டிஸ்கஸ் பண்ணணும், அதே கான்செப்ட் தான் இங்க. இப்போ உங்களுக்கு ஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்போ எப்படி நான் கண்டிப்பா ஒரு ஷியோர் ஷார்ட் கொஸ்டின் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் is definitely going to be a sure short kind of question. So இதுல 1/2 CV squared அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை டைரக்டா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஆக்சுவலா லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க. CV ஸ்கொயர் அப்படிங்கறது ஆக்சுவல் ஆன்சர், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் அப்படின்னு. ஆனா question was in terms of charge and voltage. ஸோ அந்த கண்டிஷன்ல இட் இஸ் 1/2 QV. எப்படி இந்த 1/2 QV வந்துச்சு அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா C is equal to என்ன வேல்யூ அப்படிங்கறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருந்தோம். ஸோ C is equal to என்ன வேல்யூங்கிறத வந்து நம்ம முன்னாடி தான் வந்து பார்த்தோம். So again over here it is Q by V. இந்த ஈக்குவேஷனை எடுத்து நீங்க கீழே அப்ளை பண்ணும்போது தான் you will get the net equation as 1/2 Q into V. இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. பட் ப்ரொவைடட் இதை மட்டும் பார்த்துட்டு இதை நீங்க தெரிஞ்சுக்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா ஒரு E அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்துட்டு நாட் நோன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ CV ஸ்கொயர் தான் ஆன்சர் கரெக்ட், ஸோ QV அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நாட் நோன் அப்படின்னு அந்த E ஆப்ஷனை செலக்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ மேக் ஷூர் தட் you're not missing this equation also in any form. Next, capacitor in series and parallel condition, get to know, but not much important. Like resistor la da series and parallel combinations la nariya kettirupanga, but when it is in capacitor or inductor, not much questions are asked from this, but still adu enna therinjukonga. Capacitors series ah irukumbodhu ரெசிஸ்டர், அதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வச்சுட்டு மீதி எல்லாமே இன்வர்ஸ் எடுத்துக்கோங்க. ரெசிஸ்டர்ல நம்ம சீரீஸ்ல என்ன பண்ணிருப்போம், அப்படியே ஆட் பண்ணிருப்போம். ஆனா பேரலா இருக்கும்போது ரெசிப்ரோக்கல் எடுத்திருப்போம். கெப்பாசிட்டர்ல அப்படியே ஆப்போசிட். சீரீஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கோம். சார்ஜ் சேமா இருக்கும், வோல்டேஜ் வந்து நமக்கு டிவைட் ஆகும். அதுவே ஒரு பேரல் கண்டிஷன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். Here the voltage remains the same and charge gets added. So these are the different characteristics when it is connected in series and parallel way. So இதுல நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், பேசிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் C and எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், parallel plate உடைய ஈக்குவேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ண சில கொஸ்டின்ஸும் வந்து இங்க கொடுத்துருக்கேன். நியூமரிக்கல் அண்ட் யூனிட்டை பேஸ் பண்ண கொஸ்டின், parallel plate capacitor பேஸ் பண்ண ஒரு question கொடுத்திருக்கேன். Since you have the PDF in hand, I am just swiping it away little faster. And series and parallel conditionல how it is getting varied அப்படிங்கிறதும் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். I mean though not important, but still in case கேட்டிருந்தாங்க அப்படின்னா make sure that you're not missing it out. எனர்ஜி பொறுத்து இருக்கக்கூடிய இந்த 3 ஃபார்ம்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து alternate yearலாம் கிடையாது. Every year the question is getting repeated. Energy stored in capacitor, be it in either டைரக்டா தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு ப்ராப்ளமா கூட கேட்டிருக்க மாட்டாங்க, டைரக்டா தான் வந்து கேட்டிருப்பாங்க.
ஸோ கெப்பாசிட்டர் ரூல்ஸ்ல நீங்க இது ரூல்ஸா ஞாபகம் வச்சுக்கணும்னு கூட கிடையாது. நீங்க ஈக்குவேஷன் எப்சிலான் A by D அப்படிங்கிறது நல்லா ஞாபகத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா யூசிங் த ரிலேஷன் இட் செல்ஃப் யூ கேன் கெட் லைக் இது இன்க்ரீஸ் நியூமரேட்டர்ல இருந்துச்சுன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் தான் ஆகும், டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும். அதை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ ரெசிஸ்டர் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபர்ஸ்ட் போர்ஷன் லைக் எலக்ட்ரிக் பார்ட்டை வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ எனி டவுட் till the electric portion, electrical part வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Shall we move into the magnetic circuits? Like 3 parts split up பண்ணிக்கலாம். One will be electric part, second is magnetic part, and third will be like basics of inductance and all. Self inductance, mutual inductance இதெல்லாமே இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக் பார்ட் பார்த்த வரைக்கும்ல ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா just let me know for a second. Making what are the important topics to be covered. So நான் அதை ஒரு ரிவிஷன் மாதிரி இப்போ கொடுக்குறேன். Repeat the sand example. Sorry, நான் கமெண்ட் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ sand example என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி பிடிஎஃப் வந்து டெலிகிராம்ல இருக்கு. ஸோ நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். டாபிக்ஸ் என்னன்றது சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I'll tell you the important topics once. நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இது வரைக்கும் பார்த்ததுல மேக் அ நோட் கூலம்ஸ் லா டெஃபினட், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிக்கும் டென்சிட்டிக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃப்ரென்ஸ், அதாவது அதனுடைய யூனிட் என்ன, பேசிக் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காஸ் லா ஈக்குவேஷனை பொறுத்து எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லைக் உங்களுக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்டு அதுல இருந்து வாட் இஸ் த காஸ் லா இல்ல வாட் இஸ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு கேட்கறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துட்டு உங்களுக்கு ஈக்குவேஷனை பிக் பண்றதுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி டெஃபினிஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு parallel plate கெப்பாசிட்டருக்கு what is the net equation and energy stored in capacitor என்ன, அதுதான் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். So these are the definite questions. So அந்த sand example என்னன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? So for example, if you take ஒரு பவுல் வந்து நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுல நான் இது வரைக்கும் மணல் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் மணல் வச்சு ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நீங்க அப்படி மணல் வச்சு ஃபில் பண்ணும்போது now you are pouring water over here. ஸோ இப்படி தண்ணி ஊத்துன உடனே நீங்க இப்படி ஊத்துனீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஃபில் ஆகும், கரெக்டா? ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ இப்படி ஆழமா ஃபில் ஆயிருக்கு, லைக் திஸ் போர்ஷன் ஹவு மச் it is getting varied, like how strongly it is getting inside. So எவ்வளோ டீப்பா இறங்குது அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு we call it as strength, ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த்னா எவ்வளோ ஆழமா இறங்கி இருக்கு, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ இன்டென்ஸா இறங்கி இருக்கு, திஸ் இஸ் இன்டென்சிட்டி. டென்சிட்டி அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க இருந்து இவ்வளோ மணல் வந்து ஈரமாயிருக்கு, சரிங்களா? எவ்வளோ சாண்ட் ஈரமாயிருக்குன்னு சொல்றது தான் வந்துட்டு டென்சிட்டி. how much amount அப்படின்னு சொல்றது வந்துட்டு it is density. Okay, so this is the sand example. Now let's move into the magnetic circuits part. So next is magnetic circuit. So magnetic circuit அப்படிங்கும்போது இப்போ நம்ம எலக்ட்ரிக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ magnetic linesல இருந்து ஸ்டார்ட் பண்ணி we will see about what is magnetic flux intensity, magnetic flux density, and அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அங்க D and Eக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்க வந்து we will see it about B and H. ஏன்னா இங்கேயுமே நம்ம magnetic field intensity, magnetic field density இது எல்லாமே வந்துட்டு பார்ப்போம். So first we'll start with magnetic flux. அங்க எப்படி நமக்கு electric lines of force இருந்துச்சோ அந்த மாதிரி we will have magnetic flux lines over here. அதாவது ஒரு magnetic fieldல எவ்வளோ நமக்கு field lines இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய parameter தான் we call it as magnetic flux. It is represented as pi unit Weber. இதுலயுமே டாபிக் என்ன, அதனுடைய யூனிட் என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன, அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.
So pi is equal to B into A. B is magnetic flux density. Flux density வந்து it is represented in Tesla. Flux வந்து பாத்தீங்கன்னா it is represented in Weber WB. சரிங்களா, இது நல்லா தெரிஞ்சுக்கணும். Flux இங்க எப்படியோ அதே மாதிரி அங்க எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டி இன்டென்சிட்டி எல்லாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி now let's see what is magnetic flux density. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியால எவ்வளோ ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் டென்சிட்டி. குறிப்பிட்ட ஏரியால அப்படிங்கும் போது நான் இப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தேன். அந்த அமௌண்ட், ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அதுதான் நம்ம டென்சிட்டின்னு சொல்றோம். B is equal to pi by A. Unit is Tesla or Weber per meter square. Again the same scenario happens over here. ஒவ்வொரு பராமீட்டருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு யூனிட் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு கன்சிடர் போத் த யூனிட்ஸ். வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர், டெஸ்லா அப்படின்னா அது ரெண்டுத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் B and Hக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்க எப்படி D is equal to epsilon into E அப்படின்னு பார்த்தோமோ அந்த மாதிரி இங்க B is equal to mu into H மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு H வேல்யூ கொடுத்துட்டு அது வந்து B கேட்கலாம். அங்க எப்படி அதே மாதிரி epsilon is equal to epsilon naught into epsilon r அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்க mu is equal to mu naught into mu r அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். There it was permittivity, here it is permeability. Okay, make the difference. And unit is Tesla. So அது எல்லாமே நான் டீடைலா உங்களுக்கு நான் சொல்றேன். Next is magnetizing force H. So அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை தான் நம்ம வந்து மேக்னடைசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். H is equal to Ni divided by L. ஸோ இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், கரண்ட் அண்ட் லென்த்தை பொறுத்து இருக்கும். யூனிட் இஸ் ஆம்பியர் per மீட்டர். ஸோ H வந்து நமக்கு கரண்ட்டை டைரக்டா பொறுத்து இருக்கு அண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பொறுத்து இருக்கு. நமக்கு அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி H அப்படிங்கிறது வந்துட்டு இட் ரெஃபர்ஸ் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. And next is அங்க நம்ம வந்து electromotive force பார்த்திருப்போம். Here it is magnetomotive force. So magnetomotive force வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுல நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே நம்ம மேக்னெட்டிக் சர்க்யூட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட் ஆகும். சரிங்களா, ஜஸ்ட் தட் நமக்கு என்ன வேரியேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். which is equal to N into I. Unit is ampere per turn. Next is reluctance. Reluctance வந்து ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ நமக்கு எலக்ட்ரிக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி மேக்னெட்டிக் சைடில் we have reluctance which is the opposition offered by magnetic circuit to flow of magnetic flux. நான் ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மேக்னெட்டிக் பார்ட்ல we will have reluctance. So it is equal to 1 by it is equal to length divided by mu A. So permeability அப்படிங்கிறது மியூன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கா என்ன அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா they will mention it over there. And unit. So permeability எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும், ரிலக்டன்ஸ் அதை பொறுத்து எப்படி வேரி ஆகுதுன்றது தெரிஞ்சிருக்கணும். Now we'll see what is this permeability. அங்க நம்ம permittivity எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி magnetic partல we have it as permeability mu naught mu r. So இதனுடைய unit Henry per meter or Newton per ampere squared. So இதுல we have three different cases. Absolute permeability and relative permeability. இந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிளும் தெரிஞ்சுக்கணும். ஸோ சாஃப்ட் அயர்ல we will have high permeability and in case கம்மியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can choose it as air. ஸோ ஓம்ஸ் லாவை பொறுத்து how it is getting varied for magnetic circuits அப்படின்னு பார்த்தோம்னா pi is equal to mmf divided by reluctance. So you can express that way. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கலாம். லைக் எலக்ட்ரிக்கல் பார்ட்ல எப்படி இருக்கு, மேக்னெட்டிக் பார்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமா போதும். நான் முதல்ல சொன்ன மாதிரி you have to know the difference between intensity density, be it in both electrical part or magnetic part. அண்ட் அதனுடைய யூனிட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேக்னெட்டிக் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டியோடைய யூனிட்ஸ் தான் நிறைய டைம் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் ரிலேஷன் பிட்வீன் B and H அதுதான் வந்துட்டு மோஸ்ட் ரிப்பீட்டடா கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் அண்டர் மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ். ஸோ எதுலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை தான் இங்கேயும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். And in case உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா கேட்கணும் அப்படின்னா it can be like this kind. Magnetomotive force calculate பண்றதுக்கு கேட்கலாம். SI யூனிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோங்க.
So these are the things under magnetic circuits. Next, electromagnetic laws and inductance. The third part, very very important in the sense ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து சால்வ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 2-3 கொஸ்டின் வந்துட்டு இதுல இதுதான் கேட்பாங்க, இது தாண்டி வேற எதுவுமே கிடையாது, இதுதான் வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறது சொல்லிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக் ஃபினாமினல் லைக் ஒரு கண்டக்டர்ல இஎம்எஃப் எப்போ இன்டியூஸ் ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் வந்து அதை பொறுத்து இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும்போது அதை பேஸ் பண்ணி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதுல இந்த ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லானா என்ன, செகண்ட் லானா என்ன, மேஜரா பாத்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்காது. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூல் ஆஃப் ஃப்ளெமிங்ஸ் லா பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு இண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேட்டிருப்பாங்க. பட் ஜஸ்ட் கெட் டு நோ லைக் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லால எப்பவுமே நமக்கு ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் போது இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். செகண்ட் லால என்ன அப்படின்னா அப்படி இன்டியூஸ் ஆகுற அந்த இஎம்எஃப் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளக்ஸ்ல லிங்க் ஆகுறதுக்கான சேஞ்சஸ் இருக்கும் அதை பொறுத்து நமக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர். ஸோ ஈக்குவேஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். மைனஸ் என் டி பை பை டிடி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இஸ் லென்ஸ் லா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த நெகட்டிவ் சைனுக்கான இண்டிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெகட்டிவ் சைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி அப்போசிஷன், அதாவது சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் நம்ம வந்துட்டு வி கால் இட் அஸ் லென்ஸ்ல, அண்ட் அதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் வி டேக் இட் இன் நெகட்டிவ் வே. நெக்ஸ்ட் பயோட் சாவர்ட் லா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் பார்ட்ல கூலம்ஸ்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம், அந்த மாதிரி மேக்னெட்டிக் பார்ட்ல பயோட் சாவர்ட் லா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐடியல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது இஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எலக்ட்ரிக் பார்ட் தனியா ஒரு லெஃப்ட்ல எழுதிக்கோங்க, இல்ல மேக்னெட்டிக் பார்ட் ரைட்ல எழுதிக்கோங்க. கூலம்ஸ் லாக்கு அப்படியே நிகரா இருக்கக்கூடியதுதான் வந்துட்டு பயோட் சாவர்ட் லா. அங்க இட் வாஸ் Q1 Q2 by R square. இங்க இட் இஸ் ஐடியல் sin theta by R square. அங்க நம்ம என்ன பார்த்தோம், 1/4 pi epsilon naught அப்படின்னு பார்த்தோம். இங்க இட் இஸ் mu naught by 4 pi. சரிங்களா? அகெயின் கூலம்ஸ் லால நம்ம ஈக்குவேஷன் பார்க்கும்போது Q1 Q2 நியூமரேட்டர்ல இருக்கா, ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இல்லை இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்க நமக்கு இங்க கரண்ட் மேல இருக்கு. டிஎல் அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி ஆஃப் லென்த், கண்டக்டருடைய லென்த், அண்ட் இங்க ஆர் ஸ்கொயர் கீழே இருக்கு. ஸோ இதை பொறுத்து நமக்கு எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம். நெக்ஸ்ட் இஸ் ஆம்பியர்ஸ் சர்க்யூட் லா. ஸோ இந்த லால இருந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ் லாக்கு உங்களுக்கு எப்படி சொல்லணும் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து ஆப்ஷன்ஸ்ல எதுலையாவது ஒன்று கொடுத்துருவாங்க. இதை பேஸ் பண்ணி விச் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் மோஸ்ட் டிஃபால்ட் கொஸ்டினா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நீங்க ஒரு சம்மரி மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னாலே தாராளமா போதும். நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ நீங்க வந்து உங்களோட ஹேண்ட் ஞாபகச்சே நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து வி கால் இட் அஸ் மோட்டார் ரூல். தம் வந்து இட் ரெப்ரசன்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் செகண்ட் ஃபிங்கர் வந்து இட் ரெப்ரசன்ஸ் தி கரண்ட். உங்களுக்கு இது ரெண்டத்தை கொடுத்துட்டு கரண்டோட டைரக்ஷன் வந்து தேர்ட் ஃபிங்கர் எந்த டைரக்ஷனை குறிக்குது அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். இல்லைன்னா இந்த ஃபிங்கர் ரூல்ல கொடுத்துட்டு திஸ் ரெப்ரசன்ஸ் விச் ரூல் அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ மோட்டார்ல யூஸ் பண்றோமா இல்லை ஜென்ரேட்டர் ரூலான்னு கேட்க மாட்டாங்க, பிகாஸ் தட் வில் ஆல் கம் அண்டர் மிஷின்ஸ் பார்ட். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த FBI ட்ரிக் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கெட் டு நோ தட். அதுவே இப்போ ஒரு ரைட் ஹேண்ட் ரூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தம் ரெப்ரசன்ஸ் தி மோஷன், ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தேர்ட் இஸ் இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல தம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ் ஃபோர்ஸ். இங்கே வந்து நமக்கு மூவ்மெண்ட் இருக்கிறதுனால ஏன்னா ஜென்ரேட்டர் அப்படின்னா டெஃபினட்டா ரொட்டேஷன் இருக்கும், which means it represents the motion. நெக்ஸ்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இதுலயும் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், which is Q into E plus VB அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்படிங்கும்போது இட் இஸ் QVB sin theta. நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், கண்ணை மூடிட்டு நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அபவுட் இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ்ல என்ன கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னா அது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இஸ் அபவுட் it opposes change in current or not. இது லாஸ்ட் இயர் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். சரிங்களா?
உங்களுக்கு டெஃபினிஷன் ஆஃப் இண்டக்டன்ஸை கொடுத்துட்டு இது வந்து நமக்கு எதை அப்போஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இட் இஸ் அபவுட் த சேஞ்ச் இன் கரண்ட் அண்ட் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் இன்க்ளூட் ஆகும்போது ஹவு இட் இஸ் கெட்டிங் டிஃபர்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இது எல்லாமே ஈக்குவேஷன் வைஸாக உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அது உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாஸ், ஏன்னா M அப்படிங்கிறது இட் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், L1 L2 செல்ஃப் இண்டக்டன்ஸ். இந்த ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபால்ட்டாக இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் லக்கி இனஃப் யூ மைட் கெட் 2 questions ஆல்சோ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் அண்ட் சீரிஸ் எய்டிங்கா இல்லை சீரிஸ் அப்போசிங்கா பேஸ் பண்ணி கொஸ்டின். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் கப்ளிங் கோஎஃபிஷியன்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆர் K is equal to 1 or 0 இருக்கும்போது கப்ளிங் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் 2 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். இண்டக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங், செகண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் டாட் கன்வென்ஷன். ஸோ டாட் கன்வென்ஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் எய்டிங்கா சீரிஸ் அப்போசிங்கா இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின் இருக்கும். எய்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட், அண்ட் அப்போசிங்கா இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணணும். ஸோ இது 2 தான். ஸோ சீரிஸ் எய்டிங் ஆர் அப்போசிங்கா பேஸ் பண்ணி இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டெஃபினட் கொஸ்டின்ஸ் அண்டர் இண்டக்டன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ கிவன் த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஸோ டிஃபால்ட்டாக இது எல்லாமே வந்துட்டு என்டையர் யூனிட்டுக்கான இதுதான் கொடுத்துருக்கேன். லைக் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். நான் உங்களை நோட்டில் எது எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேனோ அதை தான் இங்கே ரஃபாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் மேக் அ நோட் அபவுட் வாட் ஆர் த டாபிக்ஸ் பை டிஃபால்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இஸ் கூலும்ஸ் லா, செகண்ட் இஸ் I will say like inductance. அதுலயுமே வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அண்ட் சீரிஸ் எய்டிங்கா அப்போசிங்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொஸ்டின். கெப்பாசிட்டன்ஸ்ல parallel plate கெப்பாசிட்டன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுத்துலையுமே இன்டென்சிட்டி டென்சிட்டியை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை கம்பைன் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட யூனிட்டை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, டைவர்ஜன்ஸ் அண்ட் காஸ் லா இது எல்லாத்துக்குமே அந்த ஈக்குவேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 90% ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் வந்து இதுதான். அண்ட் ரேரஸ்ட் பாசிபிள் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். அண்ட் டெஸ்ட் சீரீஸ் கொடுக்கும்போது இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஐ மேக் ஷூர் தட் ஐ கிவ் இட் இன் அ டெஸ்ட் சீரீஸ் வே. ஓகே. ஸோ வித் திஸ் நான் 2 சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபோரம்ல ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபார் தி அதர் சப்ஜெக்ட்ஸ் யூ கேன் அட்டெண்ட் த ரிவிஷன் செஷன், பட் இட் இஸ் கோயிங் டு பி அ பெய்ட் செஷன். சரிங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் வந்து நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் காண்டாக்ட் பண்ணி இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் லெட் மீ நோ. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் மீட் செஷனுடைய லிங்க்கை வந்து நான் அதில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ யூ கேன் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபோரமில் இல்லை டிஸ்கஷன் பேனலில் ஜஸ்ட் leave a message. Okay. Thank you so much guys. We'll see in the next session, like probably for the next subject. Make a short video what to study in 10 units last minute revision. Yeah, definitely I'll make it as soon as possible. Yeah, thank you so much.